அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/8/2024 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 13ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை, குறள் 221. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. தெளிவுரை: ஒன்றும் இல்லாதவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகையாகும். மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுப்பதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். ஞானமார்க்க சிந்தனை தோன்றும். அனைத்தின் மீதும் ஈடுபாடு இருக்காது. இன்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். நெடு நாட்களாக வராத பணம் இன்று கைக்கு வந்து சேரும். உங்கள் உறவுக்காரர் ஒருவருக்கு அவசர கால சூழ்நிலையில் பணம் கொடுத்து உதவியது வரவே வராதோ என நினைத்த கடன் இன்று சிறிய பஞ்சாயத்தின் மூலம் சிறுக சிறுக தவணை முறையில் தருவதாக முடிவு ஏற்படும். அப்படியாவது சிறுக சிறுகத்தான் வரட்டுமே. பணியிடங்களில் தொல்லைகள், பணியை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும். ஆனாலும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கும் சிலருக்கு தாங்கள் கேட்ட ஊருக்கு இடமாற்றம் கூட கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலிடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். குடும்பத்தை வழிநடத்தும் உங்கள் அம்மா உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். காதல் மட்டுமல்ல, கல்வி, சொத்து போன்ற எல்லாவற்றிலும் தாயின் தலையீடுகள் அதிகமாக இருக்கும். என்று கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதரியுடன் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை உண்டாகும். இன்று சமையல் செய்யும் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுப்பை கையாள்வதில், அதிலும் குறிப்பாக எண்ணெய் காயும் பொழுது கவனமுடன் இருப்பது அவசியம். உங்கள் மகளின் வாழ்க்கை காதல் விவகாரத்தில் சிக்கி இருப்பது குறித்து வருத்தம்தான். அதனால் அவரின் கல்வியில் தடை ஏற்படுகிறது. வேறு நன்றாக படித்த பெண் இப்பொழுது கவனச்சிதறல்கள் தான் நிறையவே. ஆனாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. கோச்சார கிரக நிலையில் உள்ள மாற்றங்கள் தான் சிறிது மாதங்களில் சரியாகும். அவர் மீண்டும் நன்றாக படிப்பார். இன்று நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பெண்கள் நகை சீட்டு முடிந்து பழைய நகைகளை கொடுத்து புதிய டிசைனில் நகைகள் வாங்குவீர்கள். நூல் மொத்த வியாபாரம் செய்பவர்கள் சம்மேளனத்தில் அருண், சங்கர், தியாகராஜன், ரவி, மூர்த்தி, பாஸ்கரன், பிரகாஷ், முத்து, ஜனார்த்தனன், மனோகரன், சரவணன், பாலாஜி, ராமன், ஆதித்யன், ரபிக், ஜாபர் இந்த பெயர் கொண்டவர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு அதிகம் உண்டு. அதன் மூலம் பெரிய புகழ் அடைவார்கள். இன்று பணம் கடனாக கொடுத்தாலும் வாங்கினாலும் அது பிரச்சனையில்தான் கொண்டு போய்விடும். இதை மாத அறிவுறுத்தலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதமாவது குறித்த கவலை அதிகம் இருக்கும் பெரும்பாலும் குடும்பங்களில். யாருக்கேனும் பண விஷயத்தில் உதவிகள் செய்து அதனால் மன நிம்மதி இழப்புதான் ஏற்படும். இன்று மனநோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம், தலை சுற்றல், தோல் உரிதல், அரிப்பு, வயிறு மற்றும் நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் சத்து குறைபாடு இப்படியாக உடல் நலத்தை பொறுத்தவரையில் நடக்க வாய்ப்பு உண்டு. இன்று சந்திரா, மதி, சுமதி, உமா, சுதா, பழனி, சரவணன், கார்த்தி, சலம், அழகு, கௌரி, லாவண்யா, பன்னீர், வெள்ளை, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா, ரத்தினம், மூர்த்தி, திவாகர், பிரபு பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் வெள்ளரிக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய், சுரைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சாம்பல், ஆரஞ்சு, பிங்க் மற்றும் பச்சை நிறங்கள், ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.